Hello students, welcome back to our channel 7th Sense Tamil. நம்மளோட இந்த வீடியோவில் EC 73491 கம்யூனிகேஷன் சிஸ்டமோட பார்ட் பி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்கமிங் எக்ஸாமுக்கானது ஓகேங்களா. யூனிட் வைஸாக வந்து பார்ட் பியில் என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் கேட்க போகிறாங்கிறது. யூனிட் 1 வந்து ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். இதில் வந்து கம்பேரிசன்ஸ் கேட்கலாம் சரிங்களா. டபுள் சைட் பேண்டு, சிங்கிள் சைட் பேண்ட் அது வெஸ்ட் சைட் பேண்டோட கம்பேரிசன்ஸ் கேட்கலாம். இது மூணுத்துலேருந்து ஒரு பிக் கொஷின்ஸ் வரவும் சான்சஸ் இருக்குது சரியா. நெக்ஸ்ட் வந்து என்வெலப் டிடெக்டர், ப்ரீ என்வெலப் காம்ப்ளெக்ஸ் என்வெலப் இருக்கு இல்லைங்களா, அதோட கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் அதிகம். சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க சரிங்களா. இது வந்து பார்த்துக்கோங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர். அது இல்லாமல் இந்த டிஎஸ்பி எஸ்எஸ்பியில் வந்து ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம். அதனோட ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலாஸ் நீங்கள் பிக் கொஷின் படிக்கும்போதே அந்த ஃபார்முலாஸ் டெரிவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சம்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக போடுறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 2 வந்து ரேண்டம் ப்ராசஸ் அண்ட் சாம்பிளிங். இதில் வந்து ப்ரீ எம்பசிஸ் டிஎம்பசிஸ், அதே மாதிரி பல்ஸ் கோட் மாடுலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அப்படி இல்லைனா பிசிஎம் பிபிஎம் பல்ஸ் வித் மாடுலேஷனோட கம்பேரிசன்ஸ் கேட்கலாம். டிடிஎம் டைம் டிவிஷன் கேட்கலாம். டெல்டா மாடுலேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா. ப்ரீ எம்பசிஸு, பல்ஸ் கோட் மாடுலேஷன், டெல்டா மாடுலேஷன்ஸ் சரிங்களா. டெல்டா மாடுலேஷனே நமக்கு 2 மார்க்ஸில் கிரானுலர் நாய்ஸ்னால் என்ன, அடிட்டிவ் ஒயிட் காசியன் நாய்ஸ் இதை பற்றிலாம் கேட்க சான்சஸ் இருக்குது 2 மார்க்கில். நெக்ஸ்ட் யூனிட் 3 வந்து டிஜிட்டல் டெக்னிக்ஸ் ஓகேங்களா. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் என்னென்னா குவான்டிசேஷன், டிஜிட்டல் பல்ஸ் கோட் மாடுலேஷன் டிபிசிஎம் ஓகேங்களா. அங்கே பிசிஎம்மோட அட்வான்ஸ் தான் டிபிசிஎம் பார்க்க போகிறோம். அதேமாதிரி பல்ஸ் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் கம்பேரிசன்ஸும் கேட்கலாம், பிக் கொஷின்ஸ் கேட்கலாம். இதில் இந்த 3 கொஷின்ஸ் பார்த்திங்கனாவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு அடுத்த கொஷின் யூனிட் வந்து 4th டிஜிட்டல் மாடுலேஷன் ஸ்கீம்ஸில் இந்த 4 கொஷின்ஸ் பார்த்தாவே நீங்கள் ஒரு கொஷின் கம்பல்சரி எழுதிடலாம். அது இதுக்கு வந்து நீங்கள் பிபிஎஸ்கே போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. பைனரி ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங்கு, குவார்டர்ஜர் ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங்கு, பைனரி ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங் பிஎஃப்எஸ்கே சரிங்களா, இது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி QAM வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின்ஸு, இதையும் பார்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணிட வேணாம் சரிங்களா. அதை 4 படிச்சிங்கன்னா மேக்ஸிமம் 1 எழுதுறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 5 வந்து டிமாடுலேஷன் டெக்னிக்ஸில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் என்னென்னா நைக்யூஸ் க்ரைட்டீரியா ஃபார் டிஸ்டார்ஷன்லெஸ் லைன் கேட்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி மேட்ச்டு ஃபில்டர் ரிசீவரும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் சரிங்களா. அது இல்லாமல் பேஸ்மேன் டிரான்ஸ்மிஷனோட பிளாக் டயக்ராம் அதனோட டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம். அடுத்து மினிமம் லைக்லிஹுட் டிடெக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா. இது 4 கொஸ்டின்ஸ் பார்த்தாலே போதும். யூனிட் வைஸ் வந்து ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின்ஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 70% ஸ்கோர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.